இதய துடிப்பு கேட்கும் சாய்பாபா கோவில். குழந்தை வரம் அருளும் வினோதம். சென்னையிலிருந்து சவுத் பக்கமாக போகிறவங்க இந்த கோவிலை வழிபடாமல் போக மாட்டாங்க. இந்த கோவிலோட பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வழித்துணை சாய்பாபா கோவில். அதாவது வழித்துணை சாய்பாபான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கொஞ்சம் ஆர்வமாக அங்கே இருக்கிற பக்தர்கள்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க நீங்கள் எங்கே போனாலும் இந்த பாபாவை கும்பிட்டு போனால் தன்னோட கூடவே இருந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழைச்சிட்டு போவார் அப்படின்னு சொன்னாங்க. ட்ராவலில் மட்டும் இல்லைங்க, லைஃப்லேயும் தான் அப்படின்னு சொன்னவங்க, என்னடா இது கொஞ்சம் வித்தியாசமான அப்ரோச்சாக இருக்கேன்னு கோவில் உள்ளே போய் நான் பார்த்தேன். நான் போன நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, ஏகப்பட்ட கூட்டம். எல்லோரும் சாய்பாபா பாட்டு பாடி அவரை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய தொட்டில் ஒன்றில் போட்டுட்டு ஆட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்தாற் போல பாட்டும் பாடிட்டு இருந்தாங்க. அந்த தொட்டிலில் சாய்பாபாவின் உருவ சிலையும் வச்சுருந்தாங்க. அவங்க பாடின பாட்டு தொட்டில் இருந்த குழந்தை அழகாக கேட்டுட்டு க்யூட்டாக சிரிச்சிட்டு இருந்துச்சு. பொதுவாக குழந்தைங்க கூட்டத்தை கண்டா அழும், ஆனால் இந்த குழந்தை என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. இதை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ தான் அங்கிருந்த ஒரு பெண் சொன்னாங்க, தனக்கு குழந்தை வரம் வேண்டி இந்த சாய்பாபா கோவிலுக்கு வந்ததாகவும் ஒரு சில நாட்கள்லேயே குழந்தை உண்டானனால இந்த பரிகாரம் செய்யறதா சொன்னாங்க. என் பேர் கலைவாணி. நான் சென்னையிலேருந்து வரேன். இங்கே வந்து இந்த பாபா கோயிலில் வேண்டிட்டு போயிட்டு அந்த மாதமே பாப்பா நின்றுடுச்சு. நான் வேண்டிட்டு வந்து வேண்டுதல் ஊஞ்சலில் போடுறதா வேண்டியிருந்தேன். வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இந்த பாபா சக்தி இல்லை, பாபா வேண்டினதை நிறைவேற்றுறாரு. அந்த தொட்டில் மேல 713வது குழந்தைன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது போல இந்த வழித்துணை சாய்பாபா பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாராம். திருமண தடை, வேலையின்மை, தோஷ நிவர்த்தி, இப்படி பல பிரச்சனைகளிலிருந்து தீர்த்து வைக்கிறாரு வழித்துணை சாய்பாபா. நிறைய பிரச்சனைகள் மாட்டியிருந்தேன். ஃபேமிலி ப்ராப்ளம், வேலை இல்லாமல் இருந்தேன். அந்த டைம் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னதால், இந்த கோயிலுக்கு வந்ததால் சில விஷயம் சக்ஸஸாக இங்கே போயிடுச்சு.
சக்ஸஸாக நடந்துச்சு. அதான் இப்போ நான் சென்னை வர டைம்லாம் நான் இந்த கோவிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன், பாபா கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். என்னுடைய மகளுடைய திருமணத்தை வச்சுருந்தேன். நாளைக்கு என்னுடைய மகளோட திருமணம். நேற்று என்னுடைய பேங்க்கில் லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு. பட் ஆனால் சிபில் காட்டுதுன்னு நைட்டு 8 மணிக்கு சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலையில் நான் நகை எடுக்கணும். எங்கிட்ட பணமே இல்லை. ஆனால் என்னோடய பணம் 10 லட்ச ரூபா பேங்க்கில் ரெடி ஆகிட்டுது. ஆனால் அன்றைக்கு வராது என்று நினைத்த பணம் இரவு 12 மணியளவில் வங்கியிலிருந்து எனக்கு தகவல் வருகிறது. நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு நாளை காலையில் நீங்கள் வங்கியில் எடுத்துக்கொள்ளலாம் என்று வருகிறது. அந்த அதிசயத்தை விட எனக்கு வேறு எந்த அதிசயமே இல்லை. நாங்க அங்க ஷூட்டுக்கு போனப்ப ஒரு திருநங்கை ஒருத்தவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுனால வழித்துணை சாய்பாபாவை வழிபட வந்திருக்கேன்னு சொன்னாங்க. வழித்துணை சாய்பாபா கோவில்ல சாய்பாபாவின் சமாதியை அமைச்சிருக்காங்களாம். அதுல கை வைத்து பார்த்தால் பாபாவின் இதய துடிப்பை நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அங்கிருந்தபடியே எந்த விதமான கட்டணம் இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் ஹீலிங் பண்ணித்தரேன். கிரியா ஹீலிங் அப்படின்ற ஒரு ஹீலிங். அந்த ஹீலிங் வந்து இந்த சிங்கிங் பவுல் அப்படின்னு சொல்லுவோம். இது சிங்கிங் பவுல். இது வந்து பாட்டு பாடும். பாட்டுனா ஓம் அப்படிங்கிற ரீங்காரத்தை தானாக உண்டு பண்ணும். இது வந்து திபெத் நாட்டிலேருந்து வர வச்சது. இந்த 7 சக்கராஸ் இருக்கு இல்லையா, 7 ஆதார சக்கரங்களை ஸ்டிமுலேட் பண்ணும். ஒன்று குறைச்சலாவோ ஒன்று கூடுதலாவோ இல்லாமல் ரெண்டையும் சமநிலைப்படுத்தி சரிப்படுத்துறது தான் இந்த ஹீலிங்கினுடைய கிரியா ஹீலிங்கினுடைய தாத்பரியம். எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில மந்திரங்களை சொல்லி இதை வந்து சுத்தணும்னா சவுண்டு வரும். ஓம் சவுண்டு, சூரியனிலிருந்து வரக்கூடிய சவுண்டு. அது அந்த சவுண்டு இதில் வரும். இதை பாருங்கள், இப்போ உங்களுக்கு செய்தி காமிக்கும். தட்டாமலே சவுண்டு வரும். இந்த வருது பாருங்க, ஓம் சவுண்டு. இந்த சவுண்டு நம்முடைய 7 ஆதார சக்கரங்களை சரிப்படுத்துது, சமநிலைப்படுத்துது, நிலைப்படுத்துது, செயல்படுத்துது. அதை வந்து சரிப்படுத்து. ஆகினால்தான் இந்த ஹீலிங் முறை வெற்றிகரமாக நடக்குது. அப்படியே கோவில் முன்னாடி பாபாவின் திருக்கரத்தால் ஷீரடியில் ஏற்றிய தீபத்தை எடுத்து கொண்டு வந்து இங்கேயும் வச்சிருக்காங்களாம். இன்று வரை அந்த தீபத்தை அணைய விடாமல் பார்த்துக்கிறதா சொல்றாங்க. ஒரு சில பாவங்களை போக்க தென்னை மட்டையை இந்த இடத்துல கொண்டு வந்து போடுறாங்க. இதனால தங்களது கர்ம வினைகள் விலகிறதா ஒரு நம்பிக்கையா சொல்றாங்க. இப்படி பலவிதமான அதிசயங்கள் வழித்துணை சாய்பாபா கோவில்ல நடக்குதா. திருமணமாகி 5 வருடம், 10 வருடம், 15 வருடம், ஏன் 20 வருடம் ஆகி கூட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இங்கே எலுமிச்சம்பழம் தந்து அந்த சாய் வளர்ச்சி அம்மா அவர்கள் அந்த கனி தந்து அந்த பாக்கியத்தை பாபாவின் அருளால் தருகின்றார்கள். அந்த வகையில் சுமார் 700-800 குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தூணியின் நெருப்பு இடைவிடாமல் எரிந்து கொண்டிருக்கிறது.
நமது துன்பங்கள் துயரங்கள் நீங்குவதற்கு மட்டை தேங்காய் வாங்கி அதில் சமர்ப்பித்தால் அந்த மட்டை தேங்காய் எரிவது போல் நமது துன்பங்கள் துயரங்கள் தூசு தூசாக மாறுகின்றன. எனவே பாபா சொன்னது போல நம்பிக்கை பொறுமை இரண்டையும் 2 கண்களாக பாவித்து திண்ணமாக திட்டவட்டமாக நம்பிக்கையோடு வாருங்கள். இங்க வியாழந்தோறும் விசேஷமான பஜனை கூட்டம் நடக்குது. இது சாய்பாபாவின் அற்புதங்களை பற்றி பேசுறாங்க. ஒரு சில பாடல்களையும் பாடவும் செய்கிறாங்க. இதை பார்க்கவே ஏதோ வழிபாட்டு தலம் போல இல்லாமல் தங்களது வீட்டில் ஒருவரை பற்றி பாடல்கள் பாடினா எப்படி இருக்குமோ அது போல தான் இருக்கு. ஓம் சாயிராம் என்று சொல்லி பாருங்க, ஓம் சாயிராம் என்று சொல்லி பாருங்க, ஓம் சாயிராம் என்று சொல்லி பாருங்க, ஓம் சாயிராம் என்று சொல்லி பாருங்க. ஓடி போன இன்பம் எல்லாம் வந்து சேருங்க, எங்கோ ஓடி போன இன்பம் எல்லாம் வந்து சேருங்க, அது வந்து சேருங்க, தானாய் வந்து சேருங்க. ஓம் சாயிராம் என்று சொல்லி பாருங்க, உங்க எங்க துன்பம் எல்லாம் ஓடி போகுங்க, அது ஓடி போகுங்க, எங்கோ ஓடி போகுங்க. ஒரு சில நபர்கள் சாய்பாபாவை அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சாய்பாபாவை தங்களது வீட்டில் ஒருவராகவே பார்க்குறாங்க. அதனால தான் என்னவோ இவங்க பிரச்சனைகளும் தீர்றதா சொல்கிறாங்க.